இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ரெண்டில் ஒரு பகுதியை நாம் தெரிந்து கொள்ளணும். ஒன்று பரலோகத்தை தெரிந்து கொள்ளணும், அடுத்தது நரகத்தை தெரிந்து கொள்ளணும். இந்த பூமியில் வாழும்போதுதான் அதை தெரிந்தெடுத்து தீர்மானிக்கக்கூடிய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 14 வாரங்களாக தொடர்ந்து வேதத்தின் ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 44ஆம் 45ஆம் வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஆகவே முதல் ஓமை நம்ம எப்படி பரலோக ராஜ்யத்தை தேடுவது என்பதை பற்றிய ஓமை. ஆனால் இரண்டாவது ஓமை தேவனாகிய கர்த்தர் பூமியிலே தனக்கென்று ஒரு முத்தை, ஒரு குணசாலியான ஸ்திரியை, தனக்கு ஒரு மணவாட்டி சபையை, கற்புள்ள ஒரு கன்னிகையை அந்த தேவகுமாரன் விரும்பினார். அந்த முத்தை அடைவதற்காக பரலோகத்தை துறந்தார், தேவதூதருடைய ஆராதனையை துறந்தார், பிதாவுடைய மடியிலே செல்லப்பிள்ளையாய் வீற்றிருப்பதை துறந்தார். பரலோகத்தின் எல்லா வசதிகளையும் துறந்து ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த புழுதி அருவருப்புள்ள இந்த பூமிக்கு வந்தார். ஒரு முத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பாரமான சிலுவையை சுமந்தார். எவ்வளோ அவர் பாடுபட்டார். கடைசியில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாய் கொடுத்து, அப்போஸ்தலர் 20:28 சொன்னபடி சுய இரத்தத்தினாலே அந்த சபையை அவர் தனக்கென்று மணவாட்டியாக ஏற்றுக்கொண்டார். அந்த மணவாட்டியை சேர்ப்பதற்காக புதிய எருசலேமை அவர் ஆயத்தப்படுத்தினார். புதிய எருசலேம் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களை கிறிஸ்து ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னியாக நான் நியமித்தபடியால் அதற்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று எழுதுகிறார். பார்ப்பதற்கு 2 ஓமையும் ஒன்று போல இருந்தாலும், ஒன்று நாம பரலோக ராஜ்யம் எவ்வளவு விலையேற பெற்ற பொக்கிஷம் என்று அறிந்து அந்த பரலோகத்தில் சேர்வதற்காக, பரலோகத்தை பெற்றுக்கொள்வதற்காக, பரலோகத்தில் பிரவேசிப்பதற்காக என்னென்ன நிபந்தனைகளை வேதம் குறிக்கிறதோ அத்தனை நிபந்தனைகளை நிறைவேற்றுவது நம்முடைய பங்கு. அடுத்த பங்கு கிறிஸ்து பூமியிலே தனக்கு ஒரு முத்தை போல இருக்கிற மணவாட்டியை சேர்ப்பதற்காக அவர் என்ன தியாகம் செய்தார் என்று சொல்லுவதுதான் 2வது ஓமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் என்பது பரலோகத்தில் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இந்த பூமியிலேயே ஆரம்பித்து விட்டது. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த பூமியிலே 5 விதமான தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. முதலிலே ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய ஆளுகை இருந்தது. அங்கே உலக பிரகாரமான ராஜாவோ மந்திரியோ ஒரு அரசாங்கமோ
இருந்ததில்லை. கர்த்தருடைய நேர் ஆளுகைக்குள்ளாக ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டம் வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய நேர் ஆளுகைக்குள்ளாக எதுவரை அப்படி இருந்தது? பாவம் பிரவேசிக்கிற வரையிலும், சாத்தான் உள்ளே புகுந்து மனுஷன் மேல் அதிகாரம் செலுத்துகிற வரையிலும். மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சாத்தானுக்கு கீழ்ப்படிய தெரிந்து கொண்டு ஆண்டவரை புறக்கணித்த போது தேவனுடைய ஆளுகை பூமியை விட்டு எடுபட்டு போனது. சாத்தான் உலகத்தை ஆள ஆரம்பித்தான். ஆகவேதான் 2 கொரிந்தியர் 2:14 இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, எபேசியர் 6:12 இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி, யோவான் 14:30 உலகத்தின் அதிபதி என்றெல்லாம் அவனுக்கு பெயர் வந்தது. உலகத்துக்கு அவன் ராஜாவாய் மாறினான். ஒவ்வொரு ஜனாதிபதி, ஒவ்வொரு முதலமைச்சர், ஒவ்வொரு ராஜாக்கள் அவன் சொல்லுகிறபடி அரசாள ஆரம்பித்தார்கள். உலகமும் அதன் ராஜ்யங்களும் சாத்தானுக்குள் போனபடினால்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது சாத்தான் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். உலகத்தை மீட்பதற்காக நீர் ஏன் சிலுவை சுமக்க வேண்டும்? என்ன ஜஸ்ட் அப்படியே தலை குனிஞ்சு வணங்கினா போதும், பாரும் உலகத்தின் சகல மகிமையை நான் உமக்கு தந்துடுவேன். இயேசு நோ 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 நோ, அப்படி அந்த ராஜ்யத்தை உன்னிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. சிலுவையில் உன் தலையை நசுக்கி இந்த ராஜ்யத்தை நான் சொந்தமாக்கி கொள்ளுவேன். முதலாவது பாவம் பிரவேசிக்கிற வரையிலும் ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய ராஜ்யம் இருந்தது. இரண்டாவதாக இந்த பூமியில் இருந்த தேவனுடைய ராஜ்யம் எந்த காலத்தில் இருந்தது என்றால், ஒரு குறிப்பிட்ட ஜாதி இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானுக்கு ஒரு ஓமையாய் சொல்லப்படுகிற பார்வோன் அவனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட போது அந்த வனாந்தரத்திலே கர்த்தருடைய ஆட்சி 40 வருடங்கள் நடந்தது. 40 வருடங்கள் என்ன என்றால், அது ஒரு ட்ரைனிங் இடம். அவர்களுக்கு முன்னால் கானான் இருக்கிறது. இதுவரைக்கும் அடிமையாக இருந்தவர்கள், எந்த யுத்த பயிற்சியும் இல்லாமல் இருந்தவர்கள், ஒருபோதும் வாளையோ வில்லையோ அல்லது போர் ஆயுதங்களையோ தரிக்காதவர்கள், ஒரு அடிமைகளை வீரர்களாக உருவாக்கி அந்த அடிமைத்தன மென்டாலிட்டியை மாற்றி ராஜாக்களாய் ஆளுகிற கிருபை கொடுக்கும்படி ஆண்டவர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார். எப்போதும் மிலிட்ரிக்கு கொடுக்கிற ட்ரைனிங்ல கடினமான ட்ரைனிங் வனாந்தரத்தில் மண்ணில் அவங்கள ஓட வைக்கிறது. அதை தாண்டணும். அப்போதான் அவங்க சரியான பலசாலி. அல்லது கடற்கரை மண்ணில் போட்டு மத்தியான வெயிலில் பயங்கரமான எக்ஸசைஸ். பல எக்ஸசைஸில் முக்கியமானது பாலைவன மணலில் நடந்து வீர சாகசம் புரிவதுதான். ஆகவே அந்த 40 வருஷம் தேவனுடைய ஆளுகை அந்த வனாந்தரத்தில் இருந்தது. மற்ற இடம் முழுவதையும் சாத்தான் ஆளுகை செய்தாலும் தேவ ஜனங்கள் அந்த 40 வருஷம் அவரே போஷித்தார். இந்த சாப்பாடு, இந்த வைட்டமின், இந்த டேப்லெட் சாப்பிட்டா தான் நீ பலன் கொள்ளுவா, காண்டமிருகத்துக்கு ஒப்ப பலன் வரும். ஆகவே தேவ தூதருடைய உணவை கொண்டு வந்து இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். கண்மலையை பிளக்க செய்து ஞான பானத்தை கொடுத்தார். ஆனால் அந்த நேரம் சாத்தானும் பூமியில் இருந்தபடியால் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சாத்தானும் சோதனையை கொண்டு வந்து கொண்டே இருந்தார். சாத்தானுடைய இந்த மோவாபிய ராஜா தன்னுடைய இளம் பெண்களை கூட்டி வந்து
இவர்களோட தொடர்பு வச்சு தேவனுடைய சாபங்கள் இஸ்ரவேலர் மேல் வரும்படி அவனும் முயற்சித்தான். 40 வருஷம் கழித்து ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுத்தார். அங்கே உள்ள 31 ராஜாக்களை முறியடித்தார்கள். 7 ஜாதிகளை மேற்கொண்டார்கள். அவர்கள் கட்டாத வீடுகளையும் நட்டாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ மரங்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள். இது 2வது தேவனுடைய ராஜ்யம். நியாயாதிபதிகள் காலத்துக்கு பிறகு ஆண்டவர் அவர்களை ஆள வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? எங்களுக்கு கர்த்தர் வேண்டாம், அவர் எங்களை ஆள வேண்டாம். வனாந்தரத்தில் அப்படி ஆண்டனால எவ்வளோ பேர் சாக வேண்டியதாயிற்று. உலக பிரகாரமாக எங்களுக்கு ஒரு ராஜா தரட்டும், மாம்சமும் ரத்தமும் உடைய ஒரு ராஜா தரட்டும். கர்த்தர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம், அவர் மேலேயே இருக்கட்டும், பரவாயில்ல. எங்களுக்கு எங்கள் யுத்தத்தை நடத்திட்டு போகணும். எங்களுக்கு அன்னன்னைக்கு சாப்பாடுக்கு என்ன வழி என்ன எல்லாத்தையும். உலகத்தில் எத்தனையோ தேசங்களில் ராஜாக்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் கேட்க ஆரம்பித்தார்கள். அது ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப துக்கமாக இருந்தது. சாமுவேல் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே, ஜனங்கள் இப்படி தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் சொன்னார், சரி, நான் அவங்கள ஆளாதபடி, என்னுடைய ராஜ்யம் பூமியில் வராதபடி அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஒன்றை தள்ளலப்பா, என்ன தான் தள்ளினாங்க. சாமுவேல் எவ்வளவோ ஜனங்கள்கிட்ட பேசி பார்த்தார். கர்த்தர் ஆளுகை செய்யட்டும், நீங்கள் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வீர்கள். உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். நம்மில் அன்பு கூர்ந்தவர், நாம் அவரோடு ராஜாக்களாய் அரசாளலாம் எவ்வளவோ சொல்லியும் கூட அவர்கள் இல்லை இல்லை, எங்களுக்கு உலக பிரகாரமான ராஜா வேணும். முதல்ல சவுலை தெரிந்து கொண்டார். சவுல் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யலை. தாவீதை தெரிந்து கொண்டார், நல்லா தான் ஆட்சி செய்தார். பத்சேபாள் விஷயத்தில் தவறாய் நடந்து கொண்டார். சாலமோன் 1000 மனைவிகளை தேடினான். 100 மனைவிகளும் 700 மறுமனையாட்டிகளும் வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்த ராஜாக்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனைக்குள்ளே போய்விட்டார்கள். புறஜாதியாரின் மார்க்கங்களை, விக்கிரக ஆராதனைகளை கற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய உள்ளம் மிக வேதனைப்பட்டது. முதல்ல அவர்களை அசிரியருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். பிறகு அவர்களை பாபிலோன் ராஜா கையிலே அடிமைகளாய் விற்கப்பட்டார்கள். 490 வருஷம் அடிமைகளாய் தொடர்ந்தார்கள். அதற்கு பிறகு ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து சாத்தானுடைய ஆட்சியை முடிவுண்டாக்குறதுக்காக அவனுடைய தலையை நசுக்கும்படி கர்த்தர் சித்தமானார். ஆகவே தேவனுடைய ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டு, தேவ ஜனங்கள் ஆத்தும ஆதாயம் செய்வதன் மூலம் சாத்தானுடைய பிடியிலிருந்து, அந்தகார பிடியிலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு கொண்டு வருகிற வேலை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். முதல்ல அப்போ ஏதேன் தோட்டம், 2வது அந்த வனாந்தரம், 3வதாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஊற்றி ஒரு மனிதனுக்குள் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபத்தை சொல்லும்போது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே முதல்ல ஸ்தாபிக்கப்படட்டும். பரலோக ராஜ்யத்தின் முன் ருசியை
பூமியிலே நாங்கள் முதல்ல அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட போகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையை, பரிசுத்த ஆவியானவருடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொன்னார். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவாயிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. நமக்குள்ள முதல்ல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியினால ஒரு ராஜ்யத்தை நமக்குள்ளே ஸ்தாபிக்க சித்தமானார். சீஷர்களை பார்த்து சொன்னார், அந்த ராஜ்யம் ரொம்ப காலத்துக்கு பிறகு உங்களுக்குள்ள ஸ்தாபிக்காது, வெகு சீக்கிரத்தில் உங்களை ஸ்தாபிக்கும். ஆகவே லூக்கா 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்க இருக்கிற சிலர் பரிசுத்த ஆவியின் மூலமாய் உங்களுக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ண, உங்களுக்குள்ளே அவர் ஸ்தாபிக்க போறதை பார்க்கிறவர்களும் நிறைய பேர் மறிக்க மாட்டீங்க. இயேசு பெரிய வெள்ளிக்கிழமை அன்று சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்த பின்பு சரியாக 50வது நாள் பெந்தைக்கோஸ்தே பண்டிகை வருகிறது. சிலுவையில் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு பிறகு கரெக்டா 50 நாள் வந்தபோது பழைய ஏற்பாட்டிலே அது ஒரு பண்டிகையாக, பெந்தைக்கோஸ்து பண்டிகையாய் இருந்தது. யோவான் 7:37 பண்டிகையின் பிரதான நாளாகிய கடைசி நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், விசுவாசம் உள்ளவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் அப்படி சொன்னார். மேல் வீட்டு அறையிலே 120 பேர் கூடியிருக்கும் போது கரெக்டா கர்த்தர் கொடுத்த நேரம் வந்தது. அந்த அறைக்குள்ளே பெருங்காற்று வீசின. அறை மூடி இருக்கிறது, ஜன்னல்கள் கதவுகள் மூடியிருக்கிறது. யூதருக்கு பயந்து போய் உள்ளே இருக்கிறார்கள். எந்த ஃபேன் காற்றோ இயற்கையான காற்றோ உள்ள வரவே முடியாது. ஆனால் ஒரு பெருங்காற்று, பெரிய பரலோகத்தின் காற்று வீசின. மாம்சத்தை தொட்டுவிட்டு போகிற ஒரு காற்றாய் அல்ல, மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே அது பலத்த வேகத்தோடு வீசி உள்ள பதர்கள், உள்ள குறைகள், குற்றங்களை நீக்கும்படி முதலாவது அந்த பெருங்காற்றை ஆண்டவர் அனுபவித்தார். அந்த பெருங்காற்று எதை கொண்டு வந்தது? பரலோகத்திலிருந்து அக்கினி மயமான நாவுகளை கொண்டு வந்தது. மூன்றாவது, எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வீட்டில் போய் நீங்கள் வாசிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்தது. நம்ம இன்றைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் கிளிப்பிள்ள மாதிரி, நம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்முடைய ராஜ்யம் ஏற்கனவே நமக்குள்ள வந்தாச்சு. பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு முன்னால ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம், அந்த ஜெபம் இன்றைக்கு நம்ம பரிசுத்த ஆவியை பெற்ற உம்முடைய ராஜ்யம் வருவதான்னு சொல்லியிருக்க அர்த்தமே இல்லை. அவருடைய ராஜ்யத்துக்கு இங்கிருந்து நம்ம போகணுமே தவிர அவர் ராஜ்யம் இங்கே வரணுங்கிறது அதனுடைய அர்த்தம் அல்ல. சரி, ஆகவே தான் நமக்குள்ளே இப்போ தெய்வத்தின் திருத்துவத்தில் 2 பேர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பரலோகத்தில் பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அது
ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் மறுபக்கத்திலே யோசுவா 1:5 சொல்லப்பட்டு, உன்னை விட்டு நான் விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. மத்தேயு 28:20 சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் உங்களோடனே இருப்பேன், உங்களுக்குள்ளே இருப்பேன். நமக்குள்ளே கிறிஸ்துவானவர் வாசம் பண்ணுகிறார். அதே நேரத்தில் 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறார், உங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 பேதுரு 4:14 சொல்லுகிறார், மகிமையின் ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே கிறிஸ்துவும் வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே ஆவியானவரும் வாசம் பண்ணுகிறார். நம்மை பரலோக ராஜ்யமாய் அவர் மாற்றியும் இருக்கிறார். ஆகவேதான் ரோமர் 14:17 சொல்கிறது, பரலோக ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கை நீதி உள்ளதாக, சமாதானம் உள்ளதாக, பரிசுத்தாவினால் உண்டாகிற ஒரு தெய்வீக சந்தோஷம் உள்ளதாக நாம் அனுபவிக்கிறோம். இது 3வது ராஜ்யம். மீண்டும் சொல்லுகிறேன், முதல்ல ஏதேன் தோட்டத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யம். 2வது வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் தேவனே நேரடியாய் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து பிரித்து கொண்டு வந்து ஆபிரகாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கானான் வரைக்கும் வழி நடத்தி 40 ஆண்டுகள் அவருடைய நேரடி ஆட்சிக்குள்ளே இருந்தது. 3வதாக பரிசுத்தாவியை பெறும்போது ஆவியானவரும் தேவகுமாரனும் நமக்குள்ளே வந்து தங்கியிருந்து நமக்குள்ளே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். 4வதாக 1000 வருஷ அரசாட்சியில் கர்த்தர் ஆளுகை செய்வார். தானியேல் 7:27 சொல்கிறது, பூமியில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் நம்முடைய தேவனுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் உரியதானது. அதே காரியத்தை வெளிப்படத்தில் வாசிக்கிறோம். 7ஆம் தேவதூதன் எக்காலம் ஊதினான். அப்போது பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் கர்த்தருடைய ராஜ்யமாய் மாறினது. இந்த 1000 வருஷ அரசாட்சியின் மேன்மை என்னவென்றால், அந்த நாட்களில் சாத்தான் முழுக்க பாதாளத்திலே அக்கினி கடலிலே கட்டப்பட்டு போவான். யாரையும் அவன் ஏமாற்ற முடியாது, யாரையும் அவன் சோதிக்க முடியாது. ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவன் இறங்கி வந்து தந்திரமா பாம்புக்குள்ள பூந்த மாதிரி 1000 வருஷ அரசாட்சியில் அவன் சோதிக்க முடியாது, வஞ்சிக்க முடியாது. முழுக்க இந்த பூமி பரிசுத்த பூமியாய் மாறிவிடும். அங்கே எந்த மிருகங்களும் ஒன்றோடு ஒன்று சண்டை போட முடிவதில்லை. 1000 வருஷ அரசாட்சியில் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்ய ஒருவரும் முடியாது. ஆட்டுக்குட்டி சிங்கத்தோடு புலியோடு படுத்துக்கொள்ளும். விரியன் பாம்பின் புற்றிலே சின்ன குழந்தை கை வைத்து விளையாடும். தீங்கு செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை மிருகத்திடமிருந்தோ பறவைகளிடத்திலிருந்தோ முற்றிலும் எடுபட்டு போய் ஒரு தெய்வீக சுபாவங்கள் உண்டாகிவிடும். 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்கும்? ஏசாயா 11ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். ஏசாயா 35ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். வனாந்தரமும் வறண்ட நிலமும் துளிர்த்து
புஷ்பத்தை போல செழிக்கும். அந்த 1000 வருஷ அரசாட்சியின் மேன்மையை ஏசாயா எழுதுகிறார், எரேமியா எழுதுகிறார். அதை பேதுரு எழுதும்போது அது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று குறிப்பிடுகிறார். அன்பின் இயேசு 100 வருஷம் ஆனாலும் ஒருத்தன் வயதாக மாட்டான். 100 வயசான கிழவனும் கூட தன்னை வாலிபன் போல எண்ணுவான். அது கர்த்தரே உட்கார்ந்து நாம் எல்லாரும் அவரோடு உட்கார்ந்து அரசாள போகிறோம். இது எப்பொழுது வரும்? இப்போ நம்ம கிருபையின் காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கிருபை முடியும் போது அது 1 வருஷமோ 1 மாதமோ தெரியாது. அந்தி கிறிஸ்து இந்த பூமிக்கு ஆட்சிக்கு வருவான். அவனுடைய ஆட்சி 7 வருஷம் மகா பயங்கரமாயிருக்கும். அத்தி காய்கள் உதறுவது போல வானத்து நட்சத்திரங்கள் உதிர ஆரம்பிக்கும். சூரியனிலே ஒரு பகுதி ஊற்றப்பட்டு பூமியினுடைய வெப்பம் தாங்க முடியாததாக இருக்கும். அந்தி கிறிஸ்துவுடைய கொடுங்கோல் ஆட்சி, பூமியில் ஊற்றப்படுகிற 7 கோப கலசங்கள், 7 உடைக்கப்படுகிற 7 முத்திரைகள், 7 தூதருடைய எக்கால சத்தத்திலே பூமி இதுவரை கண்டிராத மகாவேதனை அடைவார். அநேகர் மரணத்தை தேடி ஓடினாலும் மரணத்தை காண முடியாது. 666 என்ற அந்த சாத்தானுடைய முத்திரையை தரித்தார் ஒழிய ஒருவரும் ஒரு பொருளையும் வாங்க முடியாது, விற்க முடியாது. 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு பூமியானது சுருட்டப்பட்டு அழிக்கப்பட்டு போய்விடும். ஒரு போர்வை அப்படியே சுருட்டி கொண்டு போவது போல வானங்கள் சுருட்டப்பட்டு போகும். இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகும். இந்த பூமி காணப்படாமற் போகும். இருந்த இடத்தையும் யாரும் அறிய மாட்டார்கள். அது முடிந்ததும் புதிய வானம் புதிய பூமி தோன்றும். அது முடிந்ததும் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக விழுந்து போன அத்தனை தேவதூதர்களும் நியாய தீர்ப்பை பெறும்படி நிற்பார்கள். ஆதாம் முதல் நம்முடைய காலம் வரையிலும் பூமியில் வாழ்ந்த ஒவ்வொருவரும் நியாய தீர்ப்புக்காக வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். நாம் என்ன செய்வோம்? கர்த்தரோடு வீற்றிருந்து ஒவ்வொருவருக்கும் நியாய தீர்ப்பை வழங்குவோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் தேவ தூதர்களையும் நியாயம் விசாரிப்போம் என்று அறியீர்களா? தேவ தூதர்கள் என்று சொல்லுவது நல்ல தேவ தூதர்களை பற்றி அல்ல, விழுந்து போன தேவ தூதர். இந்தியா முழுவதிலும் பார்த்தால் ஏராளமான விக்கிரகங்கள், ஏராளமான தெய்வங்கள். இவர்களெல்லாம் யார்? ஒரு சிலர் அவர்களை துஷ்ட தேவதைகள் என்று சொல்லக்கூடும். ஆனால் வேதத்தின்படி பார்த்தால் அவர்களெல்லாம் விழுந்து போன தேவதூதர். அவர்கள் தெய்வத்துக்கு போகிற ஆராதனை தடுத்து தங்களை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விக்கிரத்தின் பின்னாலும் உட்கார்ந்து மனுஷனை மிரட்டி உருட்டி பயமுறுத்தி அவனுடைய ஆராதனை வாங்குகிறார்களே தவிர அன்பு செலுத்தி மனுஷனிடத்திலிருந்து ஆராதனையை பெற்றுக்கொள்ள அவைகளால் முடிவதில்லை. என்னதான் ஒரு மனுஷன் அதை கும்பிட்டாலும் நேர்ச்சை கடன் செய்தாலும் அது அதோடைய இயற்கையே தீங்கு செய்வதுதான். அதுகிட்டருந்து நன்மை ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. நன்மை செய்வது போல காண்பித்து ஒரு மனுஷனை நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் இழுத்து கொண்டு போமே தவிர அதிலிருந்து ஒரு நன்மையும் பிறப்பதில்லை. நரகத்தையும் பாதாளத்தையும் ஆண்டவர் எதற்காக உண்டாக்கினார்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரே தவிர பாதாளத்தை சிருஷ்டிக்கவில்லை.
தேவதூதர்கள் பாவம் செய்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய் பெருமை அடைந்த போது கீழே தள்ளின பிறகுதான் பாதாளத்தையும் அக்கினி கடலையும் இரண்டாவது சிருஷ்டிப்பாய் சிருஷ்டித்தார். மத்தேயு 25:41 சொல்லுகிறது, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் உண்டாக்கப்பட்ட நரகத்துக்கு செல்லுங்கள் என்று அப்படிப்பட்ட தெய்வங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு கடைசி நியாய தீர்ப்பு. ஆதாம் காலத்திலிருந்து கடைசியாக பிறக்கிற பிள்ளை வர நியாயம் தீர்க்கப்படும். நம்ம நியாயம் தீர்க்கப்படாமல் கிறிஸ்துவோடு கூட மற்றவர்களை நியாயம் தீர்ப்போம். நாம் ஏன் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை? நம்மேல் வர நியாய தீர்ப்பு சிலுவையில் இயேசுவின் மேல் வந்துவிட்டது. நம்முடைய மீறுதலுக்காக நாம் அனுபவிக்க வேண்டிய நியாய தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆகவேதான் ரோமர் 8:1 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து அவருடைய வார்த்தையின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நமக்கு தண்டனை இல்லை. ஒரே குற்றத்துக்காக 2 பேர் வீணாய் தண்டிக்கப்படவில்லை. இயேசு தண்டனை ஏற்றுக்கொண்டபடியால் நமக்கு விடுதலை. நாம் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது தண்டனையை பெறப்போவதில்லை, பரிசு பொருட்களை பெறுவோம். எவ்வளவு ஆண்டவருக்கா பாடுபட்டோம், எவ்வளவு உழைத்தோம், எத்தனை ஆத்துமாக்களை சேகரித்தோம், எத்தனை தியாகமாக எவ்வளோ பாடுகளை அவருடைய நாமத்தால் சகித்தோம். ஸோ நாம் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜீவ கிரீடங்களையும் வாடாத கிரீடங்களையும் பரலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரங்களையும் ஒவ்வொன்றாய் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தல் 22:12 ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். ஆகவே 5 விதமான தேவனுடைய ராஜ்யங்களை பற்றி பேசினேன். ஒரு 10 நிமிடம் அவர் எப்படி விலையேற பெற்ற முத்தை சேகரிக்க வருகிறார் சொல்லி நிறைவு பெற விரும்புகிறேன். மத்தேயு 13 45-46 மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்க விரும்புகிறேன். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். ஒரு வியாபாரியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டானான், தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்றானான், அதை தனக்கு சுதந்திரமாய் கொண்டானான். அந்த முத்தை தேடி வந்தவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு. பரலோகத்திலிருந்து ஒரு விலையேறப்பட்ட முத்துக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் அவர்தான். அதற்காகவே அவர் பரலோகத்தை துறந்தார், பரலோக சிங்காசனத்தை துறந்தார், தேவதூதருடைய ஆராதனையை துறந்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார், நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மாறினார், பாரமான சிலுவை தூக்கி கொண்டு எருசலேம் வீதியிலே தள்ளாடி நடந்தார். அவர் அந்த முத்தை பெறுவதற்காக கொடுத்த விலைக்கிரயம் சாதாரணமானதல்ல. மாம்சம் கிழிக்கப்பட்டு கறிக்கடையிலே ஒரு ஆடு தோல் உரிக்கப்பட்டு அப்படியே தொங்குவது போல தன்னுடைய தோலை உரிக்கப்படி சவுக்கடினால் அடிக்கப்பட்டு தன்னுடைய மாம்சத்தை விலைக்கரைமாய் கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை விலைக்கரைமாய் கொடுத்தார், தன்னுடைய ஜீவனை விலைக்கரைமாய் கொடுத்தார்.
அவர் கண்டெடுத்த முத்து என்ன? நானும் நீங்களும் தான். அவர் கண்டெடுத்த, அவர் தெரிந்து கொண்ட முத்து. நம்முடைய தேசத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும், உண்மையான தெய்வம் யார் என்று அறியாமல் இருந்தாலும், பிரச்சனைகளினால் வாடி பிசாசின் போராட்டங்களில் தவித்து இருளிலே புழுக்களை போல நெளிந்து, ஐயோ எங்கே விடுதலை உண்டு, யார் எங்களை காப்பாற்றுவார்கள், யார் எங்களை ஆற்றி தேற்றுவார்கள், அலைமாறி தடுமாறி மலைகளுக்கு போனால் அவரை அறியலாமா, குன்றுகளுக்கு போனால் புண்ணிய நதிகளை நீராடினால் அவரை அறிய முடியுமா? வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத மக்கள் அலைமோதி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்தார், நம்மை பார்த்தார், நம்மை தெரிந்து கொண்டது அவருடைய கிருபை. உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தது அவருடைய கிருபை. சிலுவை அண்டை கொண்டு போய் தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் ஊற்றி கழுவினது அவருடைய கிருபை. அவர் விலை மதிக்க முடியாத ஒரு முத்தை கல்வாரியிலே கண்டார். முத்து என்று சொல்லும்போது அது விலையேற பெற்றது. கடலின் ஆழத்தில் தான் அந்த முத்துக்களை பார்க்க முடியுமே தவிர மலைகளிலேயோ குன்றுகளிலோ முத்துக்களை பார்க்கவே முடியாது. ஒரு முத்து உருவாக வேண்டும் என்றால் அதற்குள்ளே ஒரு சிறிய மணல் உள்ளே போய்விட்டால் அந்த மணல் உருத்த 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 முத்து செப்பிக்குள்ளே ஒரு திரவகம் அந்த வலியிலிருந்து வேதனையிலிருந்து பாதுகாக்கும்படி அந்த சுரப்பிகள் அந்த சுரந்து வந்து அந்த சிறு மண்ணை போல இருக்கிறதை மூடி 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 கடைசியில் ஒரு முத்து உருவாகிறது. முத்து உருவாவதற்கு மூல காரணம் ஒரு சிறிய மணல். ஆண்டவர் நம்மை மண்ணிலிருந்தான் உருவாக்க தீர்மானித்தார். பரலோகத்திலிருந்து நம்மை பார்க்கும்போது ஒரு சின்ன மண், ஆதாம் ஒரு மண் பொம்மையை போல தான் ஆண்டவர் உருவாக்கியிருப்பார். மனசாட்சி உறுத்தலிலிருந்து மன்னிப்பை கோரி ஆண்டவருடைய இரத்தத்தை கோரி ஒவ்வொரு பாடுகள் ஒவ்வொரு துயரங்கள் அப்பான்னு அழைத்து அழைத்து சிலரை ஆண்டவர் உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொள்ளுகிறார், பாடுகளின் மத்தியிலே தெரிந்து கொள்ளுகிறார். சிலரை தாயின் வயிற்றிலேயே தெரிந்து கொள்ளுகிறார். சிலரை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொள்ளுகிறார். ஏன் தெரிந்து கொள்ளுகிறார்? அன்பிலே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை அவர் தெரிந்து கொண்டாராம். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஒவ்வொருவருக்கும் முத்தாய் இருக்கிற சில விலையேற பெற்ற காரியங்கள் உண்டு. சிலருக்கு படிப்பு ஒரு முத்தை போல இருக்கலாம். யோபு பக்தன் தன்னுடைய புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு மனுஷனுடைய ஞானம் விலையேறப்பட்ட முத்தாய் இருக்கிறது. ஞானத்தை ஒரு முத்தை போல கண்டார். ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு முத்தப்பா, அற்பத்தனமா நீ நடந்துக்கிடாத, முத்துக்கள் பரிசுத்தமானது, முத்தை கொண்டு நாய்களுக்கு முன்பாக போட்டு விடாதே, முத்தை கொண்டு பன்றியின் மூக்கில் கொண்டு வைக்காத. பன்றிக்கு முன்னால் முத்தை போட்டால் அதை மிதித்து பிராண்டி விட்டு உங்களையும் கடிக்க வந்துடும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பரிசுத்தமானதை ஒரு நாளும் நாய்களுக்கு கொடுக்காதிருங்கள். முத்துக்கள் விசேஷமானது, முத்துக்கள் விசேஷமானது. ஆண்டவர் எப்படி ஒரு கற்புள்ள கன்னியை, ஒரு பரிசுத்தமான ஒரு சபையை கரை திரையற்றதாய் தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள சித்தமானார் என்பதை நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிறார்.
குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரீ, அவள்தான் மணவாட்டி. அவள்தான் கர்த்தருடைய சிங்காசனத்தில் அவரோடு அமருகிறவர். அவளுடைய விலை, குணசாலியான ஸ்திரீ, அவள் முத்துக்கோப்பானவள், விலை மதிக்க முடியாதவள். ஆண்டவர் விலையேற பெற்ற இரத்தத்தை சிலுவையிலே சிந்துகிறார் என்றால் என்னையும் உங்களையும் விலையேற பெற்றவர்களாய் மாற்றி தேவ சன்னிதானத்திலே தேறினவர்களாய் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு தான். ஆகவேதான் நாம் பாடுகிறோம், விலையேற பெற்ற திரு இரத்தமே நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்றும். ஒரு முத்தாய் தேவ சமூகத்தில் நிலைநிறுத்தும். பரலோகத்துக்கு போகும்போது வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 21:21 பரலோகத்தின் 12 வாசல்கள் எல்லாம் முத்துக்களால் செய்யப்பட்டது. நமக்கு ஈஸ்டர் வருது, கொண்டாடுறோம். நல்ல கிறிஸ்மஸ். அவர் மனைவியும் ராத்திரியில் உட்கார்ந்து இங்கே ஒரு குடில் மாதிரி அமைச்சு இந்த பலூன் எல்லாம் கட்டி சர்ச்சு பார்க்கறதுக்கு அந்த முத்துக்கள் மாதிரி பலூன், சோப்பு முத்துக்கள், வெள்ளை முத்துக்கள். அதே போல தான் பரலோகத்தில் 12 வாசல்களும் முத்தை போன்ற மணவாட்டி பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்காக அந்த 12 வாசல்களும் முத்துக்களாய் இருந்தது. எவ்வளோ மகிமையான காரியம். கரைதிரையற்றவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்வது எவ்வளவு அவசியம். உங்களை தேடி வந்த ஆண்டவர், அவர் பூமியில் மறைந்திருக்கிற பொக்கிஷத்தை போல இருக்கிறார். நீங்கள் உங்களை தேடி வந்த கிறிஸ்து கண்டுபிடித்த முத்துக்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! அவ்வளோ அருமையான ஓமை. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். அங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 8:30க்கு முடிக்கணும். எத்தனை பேருக்கு இது புரிந்தது? நான் புரியும்படி சொன்னா இல்லையா தெரியல. ஹல்லேலூயா! நாம் விலையேற பெற்ற பொக்கிஷத்தை தேடுகிறோம். ஆண்டவர் நம்மை விலையேற பெற்ற தைரியம் வச்சிருக்கேன். ஆக நம்மை தேடுகிறோம். உங்களுக்குள்ள பரலோக ராஜ்யம் இருக்கிறது. உங்களுக்குள்ள பரலோக ராஜ்யம் இருக்குது. சரி, அவங்க எல்லாம் போயிட்டாங்களா? ஓகே, ஒரு கதை சொல்லிடுறேன். ஒரு பெரிய பணக்காரன் பேங்க்ல போய் 0,0,0,0,0 போட்டு பெரிய தொகையை எடுக்கிறத ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு திருடன் பேங்க்ல ஒரு பக்கம் ஒளிஞ்சிருந்து யார் எவ்வளோ பணம் எடுக்கிறாங்க, இவன் நிறைய பணம் எடுக்கிறத பார்த்த உடனே அந்த பணக்காரனை அப்படியே பின் தொடர்ந்துகிட்டே வந்தான். இவன் எங்கே போகிறான்? இந்த பணத்தை எப்படியாவது திருடும். அவன் நேர ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தான். அவனை அடிச்சு பிடிச்சி திருட முடியாது, ஏராளம் ஆளுக்கு. அவன் எந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறான்? ஃபர்ஸ்ட் கிளாஸில் அவன் ஏறுறான். பார்த்துக்கிட்டான். நேர அந்த ரயில்வே டிக்கெட் கலெக்டர்கிட்ட போய், எனக்கு இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு சீட்டு கிடைக்குமா, உங்களுக்கு வேணா ஒரு 500 ரூபா தாரேன். டிடிஆரும் வாங்கிட்டு போட்டு கொடுத்துட்டாரு. இப்போ இந்த ட்ரெயினில் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் 2 பேர் தான் இருக்காங்க. யாரெல்லாம்? பணக்காரன். பணக்காரன் அடுத்தது யார்? திருடு. அவை திருட என்ன செய்தான்? ஒன்றும் தெரியாம மாதிரி அப்படியே பாத்ரூம் போயிட்டு அப்படியே சுற்றுற மாதிரி, காப்பி வாங்குற மாதிரி அப்படி இப்படி குடிச்சிட்டு தன்னை திருட மாதிரி காட்டிக்கிடாமல் ஒரு ஜென்டில்மேன் மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு ராத்திரி தூங்க ஆரம்பிக்கும் போது அவன் முகத்தில் கொஞ்சம் தூங்குறதுக்கான பஃப் புஷ், அவன் நல்லா தூங்கிட்டான். இவன் தேடி பார்த்தான். அவனுடைய பாக்கெட்டு, அவன் ஷர்ட்டு, அவன் பேக்கு, அவன் பையி
எல்லா இடமும் தேடி பார்த்துட்டான், ரூபாயை கண்டுபிடிக்க முடியல. என்னடா நம்ம இவன் நிழல் மாதிரி பின்தொடர்ந்து வந்தோமே, எங்கடா அந்த காசை ஒழிச்சு வச்சான்? எப்படி ஒழிச்சு வச்சிருக்க முடியும்? நம்ம தான் இவனை கண் காணிச்சிட்டே இருந்தோமே. அதே கம்பார்ட்மெண்ட்டில் யாரும் வந்தோம். ராத்திரி பூரா தேடியும் காலைல கண்டுபிடிக்க முடியல. காலையில் ட்ரெயினை விட்டு எழும்பணும். இவரும் பணக்காரர் போய் மூத்தெல்லாம் கழிட்டு வந்தார், இவனும் போய் மூத்தெல்லாம் கழிட்டு வந்தான். கடைசியில் அவரை பார்த்து கேட்டான், ஐயா என் பேர் மிஸ்டர் திருடன், உங்களை பின்பற்றிட்டே வந்தேன், எங்கே தான் அப்படி ஒழிச்சு வச்சிங்க? என் கண்ணுக்கு எப்படி நீங்கள் மிளகாத்தூள் தூணிங்களோ தெரில. எங்கே தான்? இனிமேல் உங்கள் காசு வேண்டாம், பரவாயில்ல, உங்களை வரவேற்கும் நிறையா விஐபிகள்லாம் காருகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஆனால் அந்த ரகசியத்தை மட்டும் எனக்கு சொல்லிடுங்க, அது போதும். அவர் சிரிச்சிட்டே சொன்னார், நான் ட்ரெயினில் ஏறும்போதே நீ என்னை பின்தொடர்ந்து வராதுங்கிற நான் பார்த்துட்டேன், அதனால் என்கிட்ட உள்ள பணத்தெல்லாம் எடுத்து உன் தள்ளை கீழே வச்சுட்டு என் தள்ளை வச்சுட்டு, எனக்கு தெரியும் நீ ஊரெல்லாம் தேடவா, உனக்குள்ளே தேட மாட்டா, இதெல்லாம் உன் தள்ளை கீழே தான் இருந்தது, நீ வந்தா படுத்தா நான் தூங்கின மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன், நீ எல்லாம் தேடுனா உனக்குள்ளே நீ தேடலை. பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குதுன்னா உனக்குள்ளே தான் இருக்குது. அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஓட வேண்டியதில்லை. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? உனக்குள்ளே தான் இருக்காரு. நீ ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும் என்றால், ஆவியானவரை தேடுவாய் என்றால், உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவரை நீ ஜாக்கிரதையாய் பார்த்து கொள்வாய், அவரோடு நேரம் செலவழிப்பாய், அவரை அனல் மூட்டி எழுப்புவாய், அந்நிய பாஷைகளை பேசுவாய். பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவானவரை பண்டிகையில் எங்கே விட்டுட்டு வந்தாங்கன்னு தெரியாமல் விட்டுட்டு வந்த இடத்துல தானே அவர் இருப்பார். இவங்க தேடுறாங்க, உறவின் முறையார்கிட்ட தேடுறாங்க, நண்பர்கிட்ட தேடுறாங்க, அவங்கள எங்கே தேடினாலும் கிடைக்க முடியாது. எங்கே இயேசுவை விட்டா, எங்கே பரிசுத்தாவியானவர் விட்டா, எங்கே தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டாய், எங்கே ஜெபாவியை விட்டாய், அங்கே தேடும்போது தான் நீ கண்டுபிடிப்பாய். உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உனக்கு உணர்த்தி காண்பிப்பார். உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உனக்காக ஜெபிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.